மக்களே, நான் உங்க பிபிஎம் மீனவன். மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றத ஒரு காணொளியா காட்டலாம் அப்படின்றது தான் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க சூரம் மீனுக்காக வலை விட போயிருந்தோம். ஸோ அந்த வலை விட்டதுல பாறையில சிக்கிக்கிச்சு எல்லா வலையுமே. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுச்சு. சரி என்ன பண்றது இந்த வலையெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்றதுனால அந்த மேலே கட்டைகள்லாம் ஒரு மாதிரி மிளக்கிறதுக்காக அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த கட்டைகள் எல்லாமே தனியாக போயிடுச்சு. கீழே வந்து ஈயம் வெயிட்டுக்காக வலை கீழே போடுறதுக்காக ஈயமும் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஈயம் எல்லாமே கடலில் போய் பாறைகளில் சிக்கிக்கிச்சு. ஸோ பாறைகளில் சிக்கிறதுனால எங்களால் எடுக்க முடியல. அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா ஒரு நண்பர் மூலயமா அவருக்கு கான்டாக்ட் கொடுத்தாரு. ஸோ அவங்கள வர வச்சு இந்த ஈயத்தெல்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு காணொலி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிலிண்டர் கட்டிக்கிட்டு கடலுள்ள போறாங்க. ஸோ கடலுள்ள போயிட்டு, அது எந்த அளவுக்கு எங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு அது எப்படிலாம் அத எடுக்கலாம் அப்படின்ற காணொளி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஸோ ரெடி ஆகி அந்த ரோப் மூலியமா தான் எங்களுக்கு வலைய கட்டி குடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க உள்ள போறாங்க. ஸோ உள்ள போயி எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கே தெரியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களே உள்ளே போகிறாங்க. இவ்வளோ ஒரு ஆழமான கடல்ல. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் உள்ளே போய் மெனக்கெட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்கன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஸோ எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாலே அந்த ஈயத்தில் இருக்க அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்களா ஒரு 1,00,000 மேலே தான் வரும். ஸோ அது எப்படியாவது எடுத்துட்டோன்னா எங்களுக்கு கொஞ்சம் செலவுன்றது கம்மியாயிடும். நஷ்டன்றது கம்மியாகுன்றதுனால தான் சரி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் உள்ளே குதிக்க போகிறாரு. ஸோ உள்ளே குதித்து அந்த ரோப் மூலயமா எப்படி எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு இதை தான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாப்புல. அவர் உள்ளே போயிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எந்த அளவுக்கு அது ஒரு கஷ்டமான விஷயம்லாம் எனக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தே அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் தெரியுது. உள்ளே போயிருக்காரு. ஸோ போய் ஒரு ரோப் மூலயமா கட்டி தான் எங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போ வரும் அந்த ரோப் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட கடல் உள்ள போய் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே அவர் அது வந்துட்டாரா, என்ன ஆச்சு, எப்படி இருக்காரு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனே எங்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரோப்பை கொடுத்து அந்த ரோப் வழியாகவே நாங்கள் அந்த விஞ்சு மூலயமா அந்த ஈயத்தெல்லாம் எடுத்திருக்கோம். ஒரு 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 100 மீட்டர்ஸ் கம்மியாக தான், ஒரு 50 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரோப்பை மட்டும் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு 300 சம்திங் மீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அவ்வளோ வலையுமே நான் எடுத்தாகணும். அவ்வளோ வலையுமே எங்களுக்கு கிடைக்கலன்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்றத காணொலி தான் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த ரோப்பையே நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ எங்களால் இது நார்மலாக பண்ணியிருந்தா இந்த ரோப்பை இவ்வளோத்தையுமே எடுத்திருக்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தையுமே பண்ணியிருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அந்த விஞ்சு மூலயமா தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ ரோப்பையுமே எடுத்தோம். குறைஞ்சது எடுத்து அதை ஓரளவுக்கு காப்பாற்றி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுப்பாங்க. ஸோ இன்னும் இது போல் நிறைய கண்டென்ட்டில் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் மட்டும்தான் அந்த வீடியோலாம் போட முடியும். ஸோ